காஞ்சிபுரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி இரு வெற்றிலையை இரட்டை இலை சின்னம் போல காண்பித்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் கடை கடையாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்த அவர் அங்குள்ள உணவகத்தில் அண்டாவில் சோறு பொங்கியபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பசலியா நசரே திங்கள் நகர் பேருந்து நிலைய வணிக வளாக கடையில் கரும்பு ஜூஸ் போட்டுக் கொடுத்தும் பேக்கரியில் சமோசா பஜ்ஜிகளை விற்பனை செய்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பரப்புரையின் போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது போதை ஆசாமி ஒருவர் சில்லறைகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து தங்கமணி பரப்புரை மேற்கொண்ட போது ஓட்டுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம், நான் தருகிறேன் என கூறி சில்லறை காசுகளை வீசியதாக அந்த போதை ஆசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காலை உணவு அருந்தாமல் பரப்புரைக்கு வந்ததால் உடல் சோர்வால் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை தாங்கி பிடித்த தொண்டர்கள் தண்ணீர் கொடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க வைத்தனர். பின்னர் மீண்டும் பிரச்சார வாகனத்தில் ஏறிய அவர் தனது பரப்புரையை தொடர்ந்தார். விருதுநகர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரப்புரை மேற்கொண்டார். பழைய பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்த அவர் பெண் வியாபாரியிடம் வெற்றி நமதே என கட்டை விரலை உயர்த்தி காட்ட பதிலுக்கு அவரும் கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் வடகரின மக்களின் பாரம்பரிய உடையணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கீழ்குந்தா பகுதியில் அவர்களுடைய குலதெய்வ கோவிலில் காணிக்கை செலுத்தி வழிபட்டார். தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி கோவில்பட்டியில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இனாமணியாச்சி, கிருஷ்ணாநகர், பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.